அனைவருக்கும் வணக்கம். கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1/11/2025 தேதி முதல் யோகத்தின் உச்சியை தொடப்போகும் கடகராசி. அந்த வகை நவம்பர் மாதம் முழுவதுமே கடகராசனியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கடகராசனியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். அதே போல துலாம் ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் இந்த நவம்பர் மாதத்தில் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் 5க்குரிய செவ்வாய் 5இல் ஆட்சி பெறுவது என்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம அங்கிருந்து லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் தொழில் வெற்றி லாபமும் உண்டுங்க. வீடு, இடம் வாங்க நினைப்பவர்களுக்கு நல்ல இடம் கிடைக்க இருக்கு. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்கள் ஆவணங்களை ஒரு முறைக்கு பல முறை தீர ஆராய்ந்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லது. குறிப்பாக கடகராசினியர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நிச்சயம் ஆதாயம் உண்டுங்க. 3ஆம் இடத்தில் சுக்கிரன் பொருளாதார வளர்ச்சியை தருவாருங்க. வீட்டில் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் பொருளாதார வளர்ச்சி தருவார். இதனால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க. அமைதியும் சுபிக்ஷத்தையும் தருவாருங்க. பக்தியும் தெய்வ தரிசனமும் உண்டு. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வேலை முயற்சி வெற்றி பெறுங்க. சாதகமான ஒரு அமைப்பு உண்டுங்க. அதே போல் முயற்சி அனைத்தும் வென்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே இரவு நேரங்கள்ல பயணம் செய்வதை தவிர்த்துக்கோங்க. உடல் உபாதைகளுக்கு உடனுக்குடன் கவனித்து மருத்துவம் செய்து கொள்வது தேவையில்லாத வீண் விரய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் வணிகத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை. 3ஆம் மனிதர்கள் யோசனை வேண்டத்தகாத வேலைகளை செய்து நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம குரு என்பதான சிந்தனை கோளாறுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கூடுமான வரைக்கும் தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் இவ்வளவு நாட்களாக உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், செவ்வாய் ஆகிய இருவர் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற ஏனைய கிரகங்கள் மூலம் அனுகூலம் எதையும் எதிர்பார்க்க இயலாது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் கூட்டு சேர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. சனி ராகு தோஷம் பெருமளவில் குருவினுடைய பார்வை ஏற்படுவதால் விலக இருக்கு. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களான உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பதால பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் பணப்பற்றாக்குறை கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் ஏற்பட இருக்கு. பல தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்திடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்
ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது நன்மை தராது. பணிச்சுமை என்பது சக்திக்கு மீறி இருக்குங்க. எவ்வளவுதான் நீங்கள் பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளை உங்களால் திருப்தி செய்ய இயலாது. உங்களுடைய கடமைகளை ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டேதான் இருப்பாங்க. வேலையை விட்டு விடலாமா என்ற மனதை அரித்து கொண்டே இருக்குங்க. உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவு எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய துறைகளிலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தால் இருக்குதுங்க. அவர் வக்ரகதியில் உள்ள போது ராகுவும் அவருடன் சேர்ந்திருப்பது சந்தையில் நீங்கள் கடினமான சூழ்நிலையை சமாளிக்க நேரிடும் என்பதை தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டுமே இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்க இருக்கு. உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறைவது உங்களுடைய பிரச்சனைகளை மேலும் அதிகமாக்குங்க. அளவோடு முதலீடு செய்து திட்டமிட்டு உங்களுடைய சரக்குகளை விற்பது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவுங்க. கிரக நிலைகளின்படி வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் இந்த தருணங்கள்ல கிடைக்க இருக்கு. இதனை ஏன் கூறுகிறோம் என்றால் திட்டமிட்டு சரி செய்து கொள்ளாவிடில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தார் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் சுக்கிரன் மட்டும்தாங்க ஓரளவு அனுகூலமாக செஞ்சிருக்கிறாங்க. மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வருமானம் ஒரே சீராக இருக்கும். நியாயமாக கிடைக்கும் என்றிருந்த பல நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகும். சந்தர்ப்பங்களில் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது. திரைப்படத்துறையினர் சற்று கடுமையான நிதி நிலைமையை சந்திக்க நேரிடும். பண விஷயங்கள்ல அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதால சற்று எச்சரிக்கையோடு கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவர் மட்டுமே ஓரளவு சாதகமாக வலம் வருகிறார். கட்சியில் உங்களுக்கென்று ஒரு தனி திட்டம் இருக்குதுங்க. அதில் தான் தற்போது உங்கள் மீது அதிருப்தி ஏற்பட உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. முதல் முறையா உங்களுக்கு எதிராக மறைமுக பேச்சு உருவாகி இருக்கு என்பதை சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலை தெளிவுபடுத்துது. நீங்கள் சுயநலத்துடன் செயல்படுவதாக பல நினைப்பதை சுக்கிரனின் சஞ்சார நிலை எடுத்து காட்டுதுங்க. முதல் முறையாக எதிரிகள் உருவாகுறாங்க. உங்கள் மீது அதிருப்தி வளர்ந்து வருகிறதுங்க. மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல மாணவியரை பொறுத்தவரை கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக வலம் வருகிறாரு. பாடங்கள்ல மனதை முழுமையாக செலுத்துவது சிரமமாக இருக்குங்க. கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியே செல்வது பொழுதுபோக்குவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம். அப்படி இல்லைன்னா கல்வி முன்னேற்றம் பாதிக்குங்க. அதனால் கவனமோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளுக்கு அவசியமான தண்ணீர் உரம் விதைகள் ஆகியவை தட்டுப்பாடின்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலை உறுதி செய்துங்க. இருந்தாலும் கூட உழைப்பு கடினமாக இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. கடகராசியை சேர்ந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மனக்கவலை அதிகரிக்குங்க. குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிம்மதி பாதிக்கும். திருமண முயற்சிகள் தடங்கள் உண்டாகுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமையும் அலுவலக சூழ்நிலையும் கவலை அளிக்கும். ஆனால் அவற்றிற்கு தகுந்த நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திங்கட்கிழமை தோறும் அம்பிகை அல்லது மகாலட்சுமி சன்னதியில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.